அதுக்கு அடுத்ததாக கெஜ்ரிவால் கவிதா நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அவர்கள் தற்போது திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அவர்களுக்கான காவல் தொடர்ந்து 3 முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உடல்நிலை தொடர்பாக நிறைய செய்திகள் வெளியாயிருக்கு. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ வரைக்கும் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யல. இந்த நிலையில் அவருக்கு உடல்நிலையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சர்க்கரை அளவு கூட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பிலிருந்து டிமாண்ட் முன்வைக்கப்பட்டது. இன்சுலின் நேற்று முதல் முறையாக அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இன்சுலின் அவருக்கு செலுத்தப்பட்டது திஹார் நிர்வாகம் சிறை நிர்வாகம் உறுதி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கவிதாவுடைய சிறை காவலும் மே 7ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய அலிகேஷன் என்ன அப்படின்னா இவங்க தான் இந்த ஊழலுடைய ஒட்டுமொத்த மூளையா செயல்பட்டிருக்காங்க அப்படின்றது. எதிர்க்கட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா கூட்டிலிருந்து வெளியே வரல. ஒரு தேர்தல் நடைபெறக்கூடிய காலத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவரை இந்த மாதிரி சிறையில் வைத்திருக்கிறது அப்படின்றது ஒரு சமத்துவமான ஒரு தேர்தல் போட்டியை ஏற்படுத்தல, சமத்துவமின்மை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றமும் கடந்த காலங்களில் இது மாதிரியான ஹை ப்ரொஃபைல் கேஸை வைக்கக்கூடிய நிலையில் அவங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஏதாவது முக்கியமான ஒரு பொறுப்பு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படாத வகையில் அவங்களுக்கான உரிமை மறுக்கப்படாத வகையில் தான் தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. பட் இந்த நிலையில் இவங்க சிறையில் இருக்கக்கூடியது அப்படின்றது தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்றது நம்மளால் மறுக்க முடியாது.